ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தின் முதல் கர்த்தருடைய நாளில் தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் தொடங்க தேவன் தந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். 1ஆம் தேதி ஒரு ஆசீர்வாதமான செய்தி கேட்டோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சின்ன ஒரு ரீகேப் பண்ணிடலாமா? வாக்குத்தத்த வசனமாக லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் பிற்பகுதி இவ்விதமாக சொல்கிறது: நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களையும் என்னையும் தேவன் பிரித்தெடுத்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த வசனத்தை மையமாக வைத்து தேவனுடைய வசனத்தை தியானித்தோம். கோரேசின் வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். கோரேசின் வாழ்க்கையிலே தேவன் அவன் பிறப்பதற்கு முன்னதாக 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவன் வாழ்விலே என்ன செய்வேன் என்று சொன்னார். 7 பிளெஸிங். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1 5 வசனங்களிலே 7 ஆசீர்வாதங்களை தேவன் தந்தார். முதல் ஆசீர்வாதம் என்னது? உனது வலது கையை பிடித்து. கர்த்தர் நம்முடைய வலது கையை பிடித்து இந்த 2026ஆம் ஆண்டிலே நடத்துவார். அப்படி நடத்தும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் தேவன் விடுவிப்பார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இக்கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து, வேதாகமத்திலே ஒரு தனி மனிதனுடைய வலது கையை பிடித்து என்று சொல்லி இந்த கோரேசுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 41-43 இஸ்ரவேலை குறித்தும் அவருடைய ஊழியக்காரர்களை குறித்து சொன்னாலும் ஒரு தனி மனிதனை குறித்து சொல்லவே இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை இன்று தேவன் இந்த ஆண்டிலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வலது கையை பிடித்து நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை வழிநடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, நான் உனக்கு முன்பாக செல்வேன். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிற போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தோம். வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும் என்று சொல்லி தேவன் நம்மை வழி நடத்தும் போது, நமக்கு முன்பாக செல்லுகிற போது நமக்கு முன்னதாக இருக்கக்கூடிய வாசல்கள் எல்லாம் திறந்திருக்கும், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக, கோணலான வழிகள் எல்லாம் செவ்வைப்படும், மலைகள் தாழ்த்தப்படும், குன்றுகள் தாழ்த்தப்படும், பள்ளத்தாக்குகள் உயர்த்தப்படும், நம்முடைய வழிகளை தேவன் செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக பார்த்தோம், வெண்கல கதவுகளை உடைத்து. வெண்கலம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? ஜட்ஜ்மெண்ட், காட் ஜட்ஜ்மெண்ட், உலகத்தின் மீது தேவன் வைத்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். அதை தான் தேவன் சொல்கிறாரு. முதலாவதாக ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், பூமி அதன் பலனை தராது, அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நீ என்ன செய்யணும்? நீ பிரயாசப்பட வேண்டும், நீ கஷ்டப்பட்டு அந்த பிரயாசத்தை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு கர்த்தர், இந்த ஆண்டில் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறாரு, பூமி அதன் பலனை தரும், நீங்கள் துக்கமாய் அல்ல சந்தோஷமாய் பூமியின் பலனை நீங்களும் நானும் பெறப்போகிறோம் என்று சொல்லி. ஐந்தாவதாக பார்த்தோம், இரும்பு தாட்பாள்கள். இரும்பு தாட்பாள்கள் என்று சொன்னால் வானத்தில் இருக்கக்கூடிய யோக், நுகங்கள். நம்முடைய தேவன் நமக்கு தரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்கள், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய யோக், அந்த நுகங்களை தேவன் இந்த ஆண்டிலே அகற்றி உங்களுக்கும் எனக்கும் உலகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் எனக்கும் தருவார். ஆறாவதாக நம்ம பார்த்தோம், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி. சத்ருவானவன் ஆதி முதல் இம்மட்டுமாக நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு இருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை அவனுடைய கைகளில் இருந்து பிடுங்கி அவருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏழாவதாக, ஒளிப்படத்தில் இருக்கக்கூடிய புதையல்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் நீங்களும் நானும் இந்த 2026ஆம் ஆண்டிலே பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி
நாம் தேவனுடைய செய்தியை கேட்டோம். கோரேசுக்கு தந்த அந்த ஆசீர்வாதத்தை தேவன் 2026 உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த 2026 உங்களுக்கும் எனக்கும் தருவார். இதுவரைக்கும் நல்லா இருந்துச்சு இல்லை? இந்த நாளில் அதனுடைய 2வது பகுதி, முதல் பகுதி என்னது வாசிப்போம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் முதற் பகுதி இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நமக்கேற்ற பரிசுத்தம் அல்ல, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவான்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய பரிசுத்த ஸ்டாண்டர்ட் என்ன? ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்துட்டால் பரிசுத்தம். நம்முடைய பரிசுத்தம் என்ன? சண்டே மட்டும் பரிசுத்தமாக வந்துட்டால் போதும். ஆனால் நம்முடைய ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இல்லை, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டது, கண்டிஷனல். சில வாக்குத்தத்தங்கள் அன்கண்டிஷனல் இருக்கிறது, ஆனால் மேக்சிமம் கண்டிஷனல். நீ இதை செஞ்சால் நான் அதை தருவேன். பின்பகுதியை நம்ம பார்த்தோம். நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் அவருடைய ஜனமாக. எப்போ வேறு பிரிப்பார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக வாழுகிற போது தான் உங்களையும் என்னையும் பிரித்தெடுப்பார். பின்னாடி இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் வேணும், முன்னாடி இருக்கக்கூடிய நிபந்தனையை நீங்கள் செய்யலைன்னா நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கோரேசுக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்தாரு. இவைகளெல்லாம் நிறைவேறுவதற்கு அவன் செஞ்சது, எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் வாசிக்க வேண்டாம், 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், அவன் ராஜ்யபாரம் பண்ண முதல் ஆண்டிலே அவன் ஆணையை பிறப்பித்தான். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய சித்தம் என்ன? எருசலேம் கட்டப்பட வேண்டும், எருசலேமில் உள்ள தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்கிற போது மாத்திரம்தான் இவைகள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தராய் வாழுகின்ற போது மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். போதும். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தலைமை தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவர் 4 ராஜாக்களை இவர் சந்தித்திருக்கிறார். 4 ராஜாக்களுடைய ராஜ்ய காலத்திலே இவர் தீர்க்கதரிசியாக இருந்தவர். முதலாவதாக ஓசியா என்கின்ற ராஜாவின் காலத்திலே இவர் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இவர் ஓசியாவை மிகவும் நேசித்தார். அந்த ஓசியா மரணித்த போது அவர் துக்கத்திலே அவர் அமர்ந்து விட்டார். என்னுடைய ராஜா மரித்து விட்டார், எனக்கு பிரியமானவர்கள் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி மிகவும் துக்கமாக இருந்தபோது கர்த்தருடைய வார்த்தை, இந்த தரிசனம் அவருக்கு ஏற்பட்டதான். பல நேரங்களில் நம்ம துக்கமாக இருக்கும்போது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்போம். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கின்றார். அவர் ஃபிசிக்கலாக போல ஆவியிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவாலயத்திலே செல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. சேராபீன் எங்கே இருக்காங்க? மேலாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம், தூதர்கள், தேவ தூதர்கள் 9 வகை, 9 ஸ்டேஜில் இருக்கிறாங்க. 9 அதில் முதல் ஸ்டேஜில் இருக்கிறது யாருன்னா யார்? சேராபீன். சேராபீன்கள் தான் முதலாக இருக்கக்கூடிய மனிதர். அந்த ஹையராக்கியில் பார்த்தா முதலாவது இருப்பவங்க யார்? சேராபீன்கள். அந்த சேராபீன்கள் கர்த்தருக்கு மேலாக நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு 6 இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். 2 இறக்கைகளினாலே அவருடைய முகத்தை மூடிக்கொண்டு, 2 இறக்கைகளினாலே காலை மூடிக்கொண்டு, 2 இறக்கைகளினாலே பறந்து கொண்டிருந்தார்களாம். அவர்கள் சேராபீன்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? வாசிப்போம். அவர்களில் ஒவ்வொரு
அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவர்கள் சேராபீன்கள் சொல்கிறார்கள், பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். முதலாவதாக பார்த்தோம், யார் பார்த்தோம்? சேராபீன்கள். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் யார் இருக்கா? கேருபீன்கள் இருக்கிறாங்க. கேருபீனுக்கு 4 செட்டைகள் உள்ளது. சத்ருவானவனை குறித்து பார்த்துருக்கோம், லூசிஃபர் பிசாசு என்று சொல்லுகிறோம் இல்லையா? அவர் யாருன்னா இந்த குரூப்பை சேர்ந்தவர், கேருபின் குரூப்பை சேர்ந்தவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எந்த குரூப்பை சேர்ந்தவர்? இந்த கேருபின் வகுப்பை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய மனதில் என்ன நினைக்கிறாரு? நான் கர்த்தருக்கு மேலாக எழும்புவேன். அப்படின்னா கர்த்தரை விட பெரிய பொசிஷனுக்கு போகணுன்னு நினைக்கல. அவருக்கு நல்லா தெரியும் இவைகள் எல்லாம் சிருஷ்டிப்புகள், இவர்கள் கர்த்தராக மாற முடியாது. ஆனால் என்ன நினச்சார்னா, நான் கேருபின்னாக இருக்கிறேன், நான் என்னவா மாறணும்? சேருபின்னாக மாற வேண்டும் என்று, அதான் கர்த்தருக்கு மேலாக போய் நான் நிற்பேன்னு சொல்லி அவர் சொன்னார். என்ன செய்யப்பட்டது? கீழே தள்ளப்பட்டு விட்டார். அந்த சேராபீன்கள், உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய சேராபீன்கள் தேவனை பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்கிறார்கள். பரிசுத்தர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கதோஸ், ஹோலி, கதோஸ் கதோஸ் என்று சொல்லி. நம்ம டேபர்நேக்கிள் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லை? அந்த படத்தை பார்ப்போமா? முதலாவதாக வெளிப்பிரகாரம் இருக்கிறது. வெளிப்பிரகாரம், அங்கே தான் இஸ்ரவேல் மக்கள் நின்று தேவனை ஆராதிக்க முடியும். அதுக்கப்புறம் உட்பிரகாரம், உட்பிரகாரத்திற்குள்ளாக செல்ல வேண்டுமே ஆனால் டெரிக் என்று சொல்லி அந்த ஒரு திரை சீலை இருக்கும். அந்த திரை சீலையின் வழியாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உட்பிரகாரத்தில் போக முடியும். உட்பிரகாரத்திலே ஆசாரியர்கள், லேவியர்கள் இருப்பார்கள். இந்த உட்பிரகாரத்தை தாண்டி போனால் என்னது? பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்திற்கு நீங்களும் நானும் செல்லணும்னா எதை கடந்து போக வேண்டும்? இமித் என்கின்ற திரையை நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். அப்போ பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டுமே ஆனால் கெஹிம் என்கின்ற ஒரு திரை இருக்கும். இந்த திரை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது என்னாச்சு? மேலிருந்து கீழாக பிரிந்தது. அந்த திரை இருக்கும். இந்த 3 திரைகள். இதை தான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ என்னென்னா அந்த 3 வழி தமிழில் எழுதியிருக்காங்க, வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி. எபிரேய பதத்தில் சொல்லியிருப்பார் அவர், டெரிக், எமித், கெஹிம் என்று சொல்லி. இந்த 3 நான் தான். என்னை தவிர யாரும், என்னை தாண்டி யாரும் போய் தேவனை சந்திக்க முடியாது, தரிசிக்க முடியாது என்று சொல்லி. அப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு தான் கதோஸ். நம்ம தமிழில் என்ன சொல்லிட்டோம்? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி. ஆனால் எபிரேய பாஷையிலே கதோஸ், காதோஸ், காதோஸ் என்று சொல்லி 2 தடவை சொல்லுவாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன சொல்லுவாங்க? காதோஸ், காதோஸ், காதோஸ் என்று சொல்லி 3 முறை சொல்லுவாங்க. அதை தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், பரிசுத்தர் 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 என்று சொல்லி. தேவன் அவ்வளவு பரிசுத்தராக இருக்கிறார். அந்த பரிசுத்தத்திற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற வகையிலே நீங்களும் நானும் பரிசுத்தராய் மாற வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது வாசிப்போம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, கர்த்தரை தரிசிப்பதில்லையே. தேவனை நீங்களும் நானும் தரிசிக்க வேண்டுமே ஆனால் பரிசுத்தம் வேண்டும். அந்த பரிசுத்தம் எப்படி இருக்குமா? 2 வகையாக இருக்கும். ஒன்று, யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். 2வது, பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாறும்போது தான். இது 2ம் ஒன்றை ஒன்று சார்ந்தது. அப்போ தேவனை தரிசிக்க வேண்டுமே ஆனால் தேவனுக்கு ஏற்ற
பரிசுத்தராய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த வசனத்தை பார்த்தா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. நான் பரிசுத்தராகணுமா இல்லை கர்த்தர் பரிசுத்தராக்குறாரா? அதை தான் இன்றைக்கி பார்த்தோம் பிரேஸ் அண்ட் வர்ஷிப்பில். யெகோவா மெக்கதீஸ், தேவன் பரிசுத்தராக்குகிறார். அப்போ ஒரு கேள்வி வருது, நான் பரிசுத்தராகணுமா இல்லை கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குவார்? கர்த்தர் பரிசுத்தராக்குவார்னு சொன்னால் என்ன, நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஆனால் வேதாகமத்தில் அநேக இடங்களில் சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தராய் இருங்கள். அப்போ இந்த ரெண்டில் எது கரெக்டு? இது கேள்வி, எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எது கரெக்டு? கர்த்தர் பரிசுத்தராக்குறாரா, நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியுமா? நீ எதற்கு சொன்னாலும் தப்பு தான் சொல்ல போகிற, அதனால நீயே சொல்லிடு, நான் எதுக்கு கேட்கணும்? வசனம் போட்டாச்சு, சரி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நடக்கைகளிலே கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர் என்ன செய்கிறாரு? பரிசுத்தமாக்குகிறார். ஆனால் நம்முடைய நடக்கைகளை யார் தான் பரிசுத்தமாக்க முடியும்? நீங்களும் நானும் தான் பரிசுத்தமாக்க முடியும். உங்கள் நடக்கைகள் பரிசுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் பரிசுத்தராய் மாற முடியும். அப்போ தான் எலிஜிபிள் ஆக முடியும். கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுறாரு. அந்த காரியம் நிறைவேற வேண்டுமேயானால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்முடைய நடக்கைகளை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக. இப்போ நடக்கைனா என்ன? அடுத்த கேள்வி. நீங்கள் சொல்லிட்டீங்க நடக்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும்னு. அப்போ நடக்கையை நான் எப்படி பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும்? சரி, அது 16வது வசனத்தையும் வாசித்துருவோம். நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தை தான் பேதுரு கோட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமே ஆனால் உங்களுடைய என்னுடைய நடக்கைகளை நீங்களும் நானும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நடக்கைனா என்ன என்று சொல்லி பார்த்தா, இதே நடக்கை என்கின்ற வார்த்தைக்கு லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 19வது வசனம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து விட்டார். எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. யாரை குறித்து பேசிக்கிட்டு போகிறாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டே போகிறாங்க. அப்போ அவர்களோடு கூட யார் இணைந்து கொண்டா? இயேசு கிறிஸ்துவ இணைந்து கொண்டு அவர் பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே வர்றாரு. அவர் பேசலை. உடனே அவர் கேட்குறாரு, எப்பா நீங்கள் யாரை குறித்துப்பா பேசிகிட்டு இருக்கிறீங்க? சொல்லி, என்னது இது கூட தெரியாமல் இருக்கிற உங்களை பார்க்க யூதர் மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது வாசிப்போம். அவர் எவைகள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எம்மாவூருக்கு போகிற சீஷர்களை பார்த்து எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். போதும். எப்படி இருந்தாரா? செய்கையிலும் வாக்கிலும் அவர். அப்போ 2 காரியம் முக்கியம். என்னது? செய்கையும் முக்கியம், இன்னொன்று வாக்கும் முக்கியம். நம்முடைய டிரான்ஸ்லேஷனில் போட்டாங்க செய்கை வாக்கு என்று சொல்லி போட்டாங்க. இஆர்வி பைபிள், அடுத்த இஆர்வி தமிழ் பைபிளில் ப்ரெசன்டேஷனில் இருக்கு, வாசிப்போமா? அவர்களை நோக்கி, இயேசு, நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அம்மனிதர்கள் அவரை நோக்கி, நாசரேத்தில் உள்ள இயேசுவை குறித்து பேசுகிறோம். தேவனுக்கும் மக்களுக்கும் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் பல ஆற்றல்மிக்க காரியங்களை சொல்லியும் செய்தும். அப்ப முதலாவது எது வந்திருக்கு? சொல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? இப்ப சொல்லு சரியா இருந்தா எது சரியாயிரும்? செயல் சரியாயிரும். அப்ப சொல் முதன்மையாக இருக்கிறது. அதே
நம்முடைய பொது மொழிபெயர்ப்பு, கத்தோலிக்க பைபிள் பொது மொழிபெயர்ப்பில் என்ன எழுதியிருக்குன்னு படிப்போம், வாசிப்போமா? அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக இருந்தார். அப்ப இதே வார்த்தை தான் இந்த நடக்கை என்று சொல்லும் போதும் அதே வார்த்தை கிரேக்க பதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நடக்கை என்று சொன்னால் சொல்லிலும் செயலிலும் நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். சொல் நன்றாக இருந்தால், சொல் பேச்சு வார்த்தை நன்றாக இருந்தால் செயலும் நன்றாக இருக்கும். அப்போ நம்முடைய சொற்களை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தராய் மாற வேண்டுமே ஆனால் முதலாவது என்ன செய்யணும்? நம்முடைய சொல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய சரீரத்தினுடைய வாசல் எது? வாய். அந்த வாய் சரியாக இருந்தால் நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னால் நீங்கள் நடக்கையிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நடக்கை என்று சொன்னால் சொல்லிலும் செயலிலும். செயல் எதைக்கு முன்பதாக வருகிறது? சொல் செயலுக்கு முன்பதாக வருகிறது. அப்போ சொல்லை நீங்களும் நானும் காத்து நடந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 3:8 வாசிப்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, இருக்கிறது. இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, பிரசங்கம் பண்ற எனக்கும் தான். நாவை கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியுமா? நீங்களும் நானும் நாவை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் பேசும்போது நீங்களும் நானும் எப்படி பேசணும்னா நம்ம பரிசுத்தமாய் மாற வேண்டும். வாசிக்க கேட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் 6:1-3 வரைக்கும் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறாரு. தரிசனத்திலே ஏசாயா பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னு பார்ப்போம். 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. சேராபீன்கள் கூப்பிடுகிறார்கள் சத்தத்தினாலே, பரிசுத்தர் 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 என்று சொல்லி. அவருடைய சத்தத்தினாலே வாசல் நிலைகள் அதிர்ந்தது, ஆலயம் புகையினாலே நிறைந்தது. அப்போது ஏசாயா, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே ஏசாயாவுக்கு என்ன தோணுது? நான் அசுத்த உதடு உள்ள மனிதன். கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே அவன் கை பரிசுத்தம் இல்லை, நான் குளிக்கல, நான் நல்லா ட்ரெஸ் போடலன்னு சொல்ல எடுத்தோடனே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அசுத்த உதடு உள்ள மனிதன். மற்றவர்களை சொல்ல எடுத்தோடனே யாரை சொல்கிறாரு? தன்னை சொல்கிறாரு. நீங்களும் நானாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? மற்றவர்கள்லாம் இந்த வசனத்தை அப்படியே மாற்றி சொல்லியிருப்போம். அசுத்த உதடு உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறேன், நானும் கொஞ்சம் அசுத்தமாக தான் இருப்பேன் போல இருக்கு, ஆனால் நிறைய இல்லை, அவங்கள காட்டிலும் நான் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்தோன்னு சொல்கிறான், அசுத்த உதடு உள்ள மனிதன். அப்போ உதடு சொல் அவன் நினைக்கிறான் தேவனுடைய சமூகத்தில் பாவமாக இருக்கிறது, அறிக்கை எண்ணணும். தொடர்ந்து வாசிப்போம். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவர், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே கிடைத்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் நம்முடைய நாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் அதை பரிசுத்தப்படுத்தும் போது நீங்களும் நானும் பரிசுத்தராய் வாழ முடியும். நாவை கண்ட்ரோல் பண்ணால் போதும். அது அடங்க மறுக்காதது தான். கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏதோ உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, அதை நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கும் கஷ்டம்தான். நாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அப்போ தான் நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். பெண்களால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை.
பெண்கள் வந்து நாட்டை ஆள்வாங்களாம். தமிழ்நாட்டை யார் ஆண்டா? ஜெயலலிதா ஆண்டாங்க. இந்திய தேசத்தை இந்திரா காந்தி பெண் ஆண்டாங்க. விண்ணுலகத்துக்கு போகணுன்னாலும் இப்போ யார் போயிட்டு வந்தா? சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தாங்க. பெண்களாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றை தவிர வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. வாயை மட்டும் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. இது அநேக ஆண்களுக்கும் பொருந்தும் இல்லை, அது எனக்கும் பொருந்தும். ஏதோ பெண்களை மட்டும் சொல்கிறேனேன்னு பெண்கள் இது பண்ணிக்கூடாது. எனக்கும் தான், எனக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யாராவது உசுப்பேத்தி விட்டால் நம்மளும் பேச ஆரம்பிச்சிடுவோம். வாயை நீங்களும் நானும் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இப்படி தான் ஒரு பிரசங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க, ஒரு கதை சொல்கிறேன். இப்படி தான் ஒரு பிரசங்கியார் அழகாக ஒரு பிரசங்கத்தை நாவை கண்ட்ரோல் பண்ணணுன்னு பிரசங்கம் பண்ணாராம். அவங்க வீட்டம்மா வீட்டுக்கு போனால் என்ன செய்யுமா? ஒரு ஃபோன் வந்தால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்லாமல் ஃபோனை கீழே வைக்காதான். மொபைல் எடுத்துச்சுன்னா 1.5 மணி நேரம் இல்லாமல் கீழே வைக்காதான். அன்றைக்கி பார்த்து இந்த பிரசங்கம் முடிச்சுட்டேன், சண்டே வீட்டுக்கு போனோன்னே ஏதோ ஃபோன் வந்துச்சான். ஃபோன் வந்துன்னா 15 நிமிஷத்தில் ஃபோன் வச்சிருச்சான் அந்த அம்மா. இவருக்கு ஒரே ஆச்சரியம். பாஸ்ட்டு இது வரைக்கும் பண்ண பிரசங்கத்தில் இதுதான் சூப்பர் பிரசங்கம். ஏன்னா அவர் சொல்லி என்னுடைய மனைவி மனம் மாறிட்டாங்க, 15 நிமிஷத்தில் வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஆவலாகி பாஸ்டர் சொன்னாராம், நல்ல பாஸ்டர் இவர். ஒய்ஃப்கிட்ட கேட்டானா, அம்மா யாரும்மா ஃபோன் பண்ணா? அது ராங் நம்பர். ராங் நம்பரே 15 நிமிஷம். மனிதனாலே நாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை தான் யாக்கோபு சொல்கிறார் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. பெண்கள்னு சொல்லாது, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், மனுஷனாலே கூடாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நாவை கண்ட்ரோல் பண்ண யாராலும் முடியாது. ஆனால் அந்த நாவை நீங்களும் நானும் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். யாக்கோபு எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் இல்லை 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை விசுவாசிகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு சொல்றாரு, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னைத்தானே வந்திச்சு கொண்டு தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினான், அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இப்போ நாவை நீங்களும் நானும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த 2026 அந்த 7 ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்கள் பரிசுத்தராய் நடக்கையிலே நடக்க வேண்டும். நடக்கை என்று சொன்னால் சொல்லிலும் செயலிலும். செயல் பரிசுத்தமாக வேண்டுமே ஆனால் முதலாவது நம்முடைய சொல் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதை பரிசுத்தமாக்காமல் நீங்களும் நானும் தேவ பக்தியை எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு வசனங்களை கேட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. மனிதர்களுடைய பார்வையில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அநேக வசனங்களை சொல்லி பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய நாவை நான் கண்ட்ரோல் பண்ணாவிட்டால் தேவனுடைய சமூகத்தில் இவைகள் எல்லாம் என்னவாக இருக்குமா? வீணாக இருக்கும், வேஸ்ட். இதெல்லாம் தேவன் சொல்வார், இதெல்லாம் வேஸ்ட். அப்போ நீங்களும் நானும் நாவை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நாவை நீங்களும் நானும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். யாக்கோபு எழுதிய நிருபங்களில் அந்த அதிகாரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அந்த யாக்கோபின் புஸ்தகத்தை ஒவ்வொன்றா வாசிப்போம். அதில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிக ப்ராக்டிக்கலாக அவர் சொல்கிறார். ஒரே நிருபம் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த நிருபங்களில் மனிதர்கள், விசுவாசிகள் எப்படி தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். நம்முடைய வார்த்தையை கொண்டு தான் பிடிப்பாங்களாம். நீ எந்த அளவினால் அளக்கிறீரோ அதே அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும் என்று சொல்லி. அப்போ நீங்களும் நானும் வாயை, நீங்களும் நானும் வார்த்தைகளிலே நீங்களும் நானும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. 12ஆம் அதிகாரம் 21. மரணமும் ஜீவனும்
சரி, இந்த வசனத்தை மரணமும் ஜீவனும் அது என்ன? அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கும். உங்களுடைய வாயினால் நீங்கள் ஜீவனை உண்டாக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஜீவனை நீங்கள் உண்டு பண்ண முடியும். ஆவிக்குரிய ஜீவனை நீங்கள் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் உங்கள் வாயினாலே ஆவிக்குரிய மரணத்தையும் அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கொடுக்க முடியும். நீங்களும் நானும் ஜீவனை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை தரக்கூடிய தேவனுடைய வசனத்தையும் விசுவாச வாழ்க்கையை அவனுக்கு தூண்டும் வண்ணமாக உங்களுடைய என்னுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். வீண் பேச்சு நல்லொழுக்கத்தை கெடுத்துவிடும். பயனற்ற பேச்சு பரிசுத்த வாழ்க்கையை அழித்துவிடும். நீங்களும் நானும் பேசுகிற போது மிகவும் கவனமாக பேச வேண்டும். ஒருவேளை நீங்கள் இப்போ யாரு கூடயாவது ஒரு விசுவாசி கூட பேசும்போது நம்முடைய வார்த்தையை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பிரயோஜனமான விசுவாச வார்த்தைகளை நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் எபேசுக்கு எழுதிய நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். இருங்க. இந்த வசனத்தை நம்ம தவறாக புரிஞ்சுருக்கோம். கோபம் கொண்டாலும், அந்த வசனத்தை பூரா படித்தா தான் தெரியும். கோபப்படுறது என்னதான்? பாவம்தான். கோபம் செய்தாலும் பாவம் கொள்ளாமல் இருங்கள். தொடர்ந்து வாசிப்போம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவது. அப்போ அந்த கோபப்படுறது தப்பு இல்லை. கோபத்தில் நீங்களும் நானும் நிலைத்திருப்பது தப்பு. கோபமே பட முடியாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? காட்டில் போய் தனியாக இருந்துக்க வேண்டியதான். வீட்டில் இருக்க முடியாது. அப்போ நீங்களும் நானும் கோபப்படுவது தவறல்ல, கோபத்திலே நீங்களும் நானும் வாழ்வது தவறு என்று சொல்லி பரிசுத்த பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். இருங்கள். அப்போ கோபம் உங்களிலே நிலை கொண்டிருந்தால், எரிச்சல் உங்களிடத்தில் இருந்தால், நீங்கள் எதை இடம் கொடுக்குறீங்க? பிசாசுக்கு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் விசுவாசி தான். இது யாருக்கு எழுதுனது? விசுவாசிகளுக்கு, திருச்சபைக்கு எழுதுனது. திருச்சபைக்கு என்ன எழுதுகிறாரு? நீ கோவப்படாத, கோவப்பட்டாலும் பாவம் செய்யாத. கோவப்பட்டால் எரிச்சல் வரும். எரிச்சல் வந்தால் அதை தனியே கிடவுது. ஒரு வேளை தனியாக விட்டால் நீ என்ன செய்ய போகிற? டோரை பிசாசுக்கு ஓப்பன் பண்ணி விடுகிறாய். தொடர்ந்து வாசிப்போம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலோனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில். கெட்ட வார்த்தைன்னா பேட் வேர்டு கிடையாது. விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை நீங்களும் நானும் பேசாது இருப்போம். தொடர்ந்து வாசிப்போம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஒருவேளை இதெல்லாம் செய்யலைன்னா நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் என்ன செய்வோமா? துக்கப்படுத்துவோம். வேற பொது மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கு, அவரை சோகப்படுத்தாதிருங்கள். சோகப்படுத்தக்கூடாதான். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை சோகப்படுத்தாது இருக்க வேண்டும். சோகப்பட்டால் என்னாகும்? வீட்டம்மா சோகப்பட்டால் என்னாகும்? பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்காது. 10 மணிக்கும் எந்திரிக்க மாட்டாங்க. சரி, நம்மளே தோசை சொல்லலான்னு பார்த்தா அன்றைக்கி பார்த்து தோசைக்கும் தோசை கல்லுக்கும் ரொம்ப நெருக்கமாயிரும். தோசையே வராது இல்லை? அப்போனா என்ன அர்த்தம்னா செயல்படாது. வசனத்துக்கு வந்துடுவோம். தோசையில் நின்றாதீங்க, வசனத்துக்கு வந்துடுங்க. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தாதிருங்கள், சோகப்படுத்தாதிருங்கள். சோகப்பட்டால் என்ன ஆயிரும்? செயல் இழந்து விடும். கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். ஸ்லீப்பிங் மோடு போயிடும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் செயல் இழந்து விட்டார். உங்களுக்குள்ளாக இருக்கிற செயல் இழந்து விட்டார். மறு சைடு என்ன பண்ணிட்டீங்க? டோரை ஓப்பன் பண்ணி யார்கிட்ட விட்டீங்க? பிசாசுகிட்ட வந்துட்டீங்க. பிசாசு இன்னைக்கு பாடின பாட்டு போகிற வெள்ளம் போல
சத்துரு வருகிறான். ஜெயக்கொடி பிடிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? ஸ்லீப் மூடுக்கு பண்ணிட்டீங்க. அப்போ யாருக்கு தான் வெற்றி கிடைக்கும்? பிசாசுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த நடக்கையிலே நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க வேண்டுமேயானால் நம்முடைய நடக்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கை பரிசுத்தமாக இருக்கும்போது என்ன அர்த்தம்? நம்முடைய சொல்லும் செயலும் சரீரத்தின் வாசலாக இருக்கக்கூடிய நாவை நீங்களும் நானும் அடக்க வேண்டும். அப்போ தான் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ முடியும். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை, முதல் கர்த்தருடைய நாளில், இந்த வருடத்தின் முதல் கர்த்தருடைய நாளில் நம்ம வசனத்தை கேட்டிருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் பேசினா மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்கணும்? விசுவாசத்தை ஊட்டுகிற வார்த்தையாக இருக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? பேசுகிறத அவாய்ட் பண்ணிடணும். அவர்களை விசுவாசத்தில் நீங்களும் நானும் நடத்த வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனால் சத்துருவானவன் அந்த காரியத்தை செய்ய விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிறவனாக இருக்கிறான். ஒரு மனுஷனும் நாவை அடக்க முடியாது என்று சொல்லி நீதிமொழிகள் சொல்கிறது. அதை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். அதை ஜெயித்து பரிசுத்தமாய் நீங்களும் நானும் காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து இந்த 2026 கொடுத்த 7 ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணப்படுத்துவார். அந்த 7 ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கை நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை குறித்து அல்ல. அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நாவு தான் இருதயத்தின் வாசல். அதை நீங்களும் நானும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிற போது நம்முடைய சரீரத்தை நீங்களும் நானும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி அவருக்காக பிரித்தெடுத்து அவர் வைத்திருக்கக்கூடிய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பவர்னால், நம்முடைய சுய சக்தியினாலே அந்த அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் செய்ய முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒரு விசை கூட கழுவும் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் எல்லா காரியங்களையும் மாற்றி அமைப்பார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இவ்வளவு காரியங்களை செய்த தேவன் உங்களையும் என்னையும் மாற்ற வல்லவராக இருக்கிறாரோ. அவரிடத்தில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களுடைய வாயை நீ சுத்தப்படுத்தும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் அசுத்த உதடு உள்ள மனிதன், என்னை சுத்தப்படுத்தும். அசுத்த உதடு உள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருக்கிறேன், என்னை சுத்தப்படுத்தும் என்று சொன்னபோது யார் வந்தால்? சேராபின் வந்து அவனுடைய வாயை தொட்டதைப் போல உங்களுடைய என்னுடைய வாயை தேவன் தொட்டு பரிசுத்தப்படுத்தி அநேகருடைய வாழ்விலே ஜீவனை கட்டளையிடுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்த முடியும். அநேகருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை கொண்டு வந்து கொடுக்க உங்கள் நாவினாலே அதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நாவை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.